ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சம்பத் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து சரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்பா கேட்குறாங்க, ஏன்பா நேற்று நான் இதே டைம்ல இங்கே வந்திருந்தேனே 10 மணிக்கு, நீ எங்கே போயிருந்தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? நான் வந்து நேற்று நான் விளையாடிட்டு இருந்தேன்ப்பா. விளையாடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இங்க பாருங்க, விளையாடிக்கிட்டு தமிழ்ல கரெக்டாக எப்படி சொல்லுவோம்? விளையாடி கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஏன்பா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பேசுவாங்க. விளையாடிக்கிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ இது எப்படி நம்ம இதை கரெக்டா இங்கிலீஷ்ல இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து நீங்க ஈஸியா பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? கிளாஸ்க்கு போலாமா? ஓகே, சரி. அப்ப சின்னதா ஒரு ரிவிஷன் பார்த்துக்கலாம். ரிவிஷன் வேணாம். அதுக்கு முன்னாடி வந்து அதுதான் நான் இப்ப சொல்றது என்னன்னா, நேத்து அதாவது கடந்த காலத்துல நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் பதிலா வர்றதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப என்ன வரும்? லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஆமு, ஈஸு, ஆறு இது மூணுமே என்ன சொன்னோம்? இதோட பக்கத்துல ஒரு செயலை குறிக்கிற வார்த்தை வந்து அது கூட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா இது இப்போ ஒரு செயல் நடக்குது அப்படின்னு சொல்றது. பிரசன்ட்ல ஒரு செயல் நடக்கிறத சொல்லும். நடக்கிறத சொல்லக்கூடிய வார்த்தையா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? உதாரணத்துக்கு இங்க பாருங்க. நேத்து இப்ப நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நான்ப்பா உனக்கு தெரியல, நானு விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் பிளேயிங். இது செயலை குறிக்கிற வார்த்தை. பிளேன்னா விளையாடுன்னு அர்த்தம். விளையாடுதல் என்ற செயலை குறிக்கிற வார்த்தை. இது வந்து கூட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு. அப்ப ஐ எம் பிளேயிங் அப்படின்னா இந்த இடத்துல ஐ எம் பிளேயிங் அப்படின்றது வந்து இப்போ பிரசண்டா விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்றத குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த சென்டென்ஸ்ல இந்த இந்த ஐ எம் பிளேயிங் அப்படின்ற சென்டென்ஸ்ல நான் பிளேயிங்னா விளையாடுறது, ஐன்னா நானு, இந்த ஆம்னு எதுங்க சொல்லுது? ஆம்னு எதை சொல்லுது? ஆம் என்ற வார்த்தை எதை சொல்லுது? அதை தான் வந்து நான் இப்ப விளையாடிட்டு இருக்கேனா, இல்ல நேத்து விளையாடிட்டு இருந்தேனா, இல்ல நாளைக்கு விளையாடிட்டு இருக்கோனா அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த ஆம் அப்படின்ற வார்த்தை தான் நானு இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கேன். நவ் இப்பொழுது இந்த செயல் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற செயல் வந்து இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையா எது வருது? ஆமு. சரிங்களா? அந்த செயல் இப்ப பிரசன்ட்ல தான் நடக்குது அப்படின்றத பிரசன்ட்டை பத்தி சொல்லுது அப்படின்றது சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஆமு. அப்ப நான் கேள்வியில் என்ன கேட்டிருந்தேன்? அப்பா கேக்குறாங்க, ஏப்பா நேத்து என்னப்பா செஞ்சுட்டு இருந்த? நான் உனக்கு இன்னைக்கு கேட்கல, இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கல. நேத்து இதே நேரத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு தானே கேட்டேன். அப்ப என்ன சொல்றது அப்படின்னு போட்டீங்கன்னா ஐ போட்டுங்க, பிளேயிங் போட்டுங்க. இடையில என்ன வார்த்தை வரும்னு சொல்லுங்க பாப்போம். இடையில என்ன வார்த்தை வரும்? பட் நேத்து சொல்லணும். இப்ப என்ன வார்த்தை வரும்? வாசு. ஐக்கு வந்து வாசு வந்துடும். இன்னும் இதே மாதிரி வேர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. சரிங்களா? ஐ வாஸ் பிளேயிங். ஐ வந்ததுன்னா ஐ வாஸ்ன்னு தான் சொல்லணும். ஐ வேர்னு சொல்லக்கூடாது. வேர் எப்போ வரும்? WRV. வீன்னு வந்துச்சுன்னா வி வேர்னு சொல்லணும். வி வாஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்போ நேத்துல என்னப்பா செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் பிளேயிங், நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து இந்த சென்டென்ஸ் ஐ வாஸ் பிளேயிங்ன்றதுல வந்து இந்த வாஸ்ன்றது எதுங்க சொல்லுது? வாஸ்ன்றது எது சொல்லுது? அததான் பாஸ்ட் இருந்தது, பாஸ்ட் பத்தி பேசுது. அந்த வாஸ்ன்ற வார்த்தை தான் கடந்த காலத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, இந்த செயல் வந்து கடந்த காலத்தோட தொடர்புடையதுன்னு சொல்றது. எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? அந்த சென்டென்ஸ்ல ஆம் இருக்கா, ஈஸ் இருக்கா, வாஸ் இருக்கா, வேர் இருக்கா அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சிச்சா? நல்லா புரிஞ்சிச்சா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப நமக்கு ஒண்ணு வந்து தெளிவா புரிஞ்சிடணும். அப்போ வாசு, வேறு ஒரு செயலை குறிக்கிற வார்த்தை, அந்த செயலை குறிக்கிற வார்த்தையோட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கும். இப்போ நேற்று நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேனே, அப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க நானும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஆனா நான் கிச்சன்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஐ வாஸ்
ஈட்டிங். அப்ப ஈட் அப்படின்றது ஒரு செயல். அது கூட என்ன அது வருது? ஐஎன்ஜி சேர்ந்து வருது. அப்ப ஈட் அப்படின்னா சாப்பிடுன்னு அர்த்தம். ஈட்டிங் அப்படின்னா அந்த செயல் இப்ப கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன புரியுதா உங்களுக்கு? ஏன் ஏன் ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கீங்க? புரியுதுல்ல? சரி, ஓகேல. ஓகே ஓகே. கிளாஸ்ல அப்படியே ஆஃப்லைன்ல இருக்கிற கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கவனிங்க. சரிங்களா? கவனிச்சுட்டே வாங்க. ஓகேங்களா? அப்ப இது புரியுதா? அப்ப இனிமேலு உங்களை எப்பப்பெல்லாம் யார் யாரு நேத்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன செஞ்சீங்களோ அந்த செயலோட ஒரு ஐஎன்ஜி மட்டும் போட்டு சொல்லுவீங்க. சொல்லுவீங்களா? சரி, ஓகே, ரைட். இப்போ நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் தேர்ட் ரோல உட்காந்துருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. ஓகே, சொல்லட்டுமா? நீங்க டிவி பாத்தீங்க அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? ஓகே, ஐ வாஸ் வாட்சிங். ஓகே, சூப்பருங்க சூப்பருங்க. ஐ வாஸ் வாட்சிங் டிவி. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. வாட்ச் அப்படின்ட்டு ஒரு செயல், அது கூட நம்ம ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம். டிவின்றது நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுது. அந்த வாஸ்ன்றது தான் ஒரு செயல், கடந்த காலத்துல செய்யக்கூடிய வார்த்தை. அது வந்து ஐ கூட தான் சேர்ந்து வரும். ஐ வாஸ் வாட்சிங் டிவி. சூப்பர், கிரேட். ஒரு கிளாப் பண்ணுங்க. ஓகேங்க, சூப்பருங்க. அவ்வளவுதாங்க. சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு. அப்ப இனிமேல் என்ன செய்யணும் நீங்க? உங்களை யாராவது நேத்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த செயலை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அது கூட ஐஎன்ஜி ஒன்று சேர்த்துக்கணும். அப்போ இப்ப நார்மலா இது இல்லாம எப்பவுமே ஒரு செயல், அதாவது வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்தா அது என்ன சொல்லும்? அது இப்போ கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இல்ல, தொடர்கிறது. தொடர்ந்து இது பாருங்க, தொடர்கிறது அப்படின்ற மீனிங்ல வரும். அந்த செயல் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மீனிங்ல வரும். அது இப்போவா, இல்ல நேத்தா, இல்ல நாளைக்கான்றது தான் அங்க மாறுது சென்டென்ஸை பொறுத்து. சரிங்களா? இப்போ பாருங்க, ஈட்டிங் ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சு. அப்போ இந்த செயல் வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். நடந்துகிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இது இப்ப நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா ஐ எம் மீட்டிங். நேத்து நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஐ வாஸ் ஈட்டிங். நாளைக்கு நடக்கும்னு சொன்னா ஐ வில் பி ஈட்டிங். புரிஞ்சுதா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த டென்ஸே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? சூப்பரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுச்சாப்பா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஜி, உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, சூப்பருங்க. ஓகே, அவ்வளவுதான். இப்ப நான் வந்து இதுதான் இந்த பேசிக் சென்டென்ஸ். சரிங்களா? பேசிக் சென்டென்ஸ், பேசிக் ஃபார்மேட் எல்லாம். ஓகேங்களா? இப்ப பாக்கலாமா? இங்க பாருங்க. அப்போ இந்த வாசு வேறு அப்படின்னு ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அது வாசுன்றதுக்கு முன்னாடி எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வரும்? நம்ம இதுல பார்த்தோம்ல, ஷீட், ஐவியூடி அப்படிலாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுக்கும் சொல்லணும். வாசுக்கு முன்னாடி என்ன இந்த வார்த்தைகள் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஐ வாஸ்ன்னு வரும். ஐ வி யூ தே, வி வேர்னு வந்துடும். யூ வேர்னு வந்துடும். தே வேர் அப்படின்னு வந்துடும். வேர்னா நீங்க டபிள்யூஹெச்இஆர்னு நினைச்சுக்காதீங்க. அந்த வேர்னா எங்கேன்னு அர்த்தம். இந்த வேர்னா கடந்த காலத்துல ஒரு ஒரு செயலை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும், இல்ல ஒரு நிலையை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும், ஒரு தன்மை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்குது. ஓகேங்களா? ஓகேப்பா. ஐ வாஸ்ன்னு வந்துடும். தே வேர், வி வேர், யூ வேர். சில டைம்ல வாஸ் கூட சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இதுதான் ஃபார்மேட். ஐ மட்டும் தான் வந்து வாஸ் வரும். வி யூ தே, வி யூ தே இதுக்கெல்லாம் வந்து வேர் வந்துடுது. ஓகேங்களா? புரியுதா? அப்போ ஹீஷி இட்டுக்கெல்லாம் என்ன வரும்? ஹீஷி இட்டுக்கு இதுக்கும் வந்து ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ், சாரி, இட் வாஸ் அப்படின்னு வந்துருது. அதே மாதிரி ஐ வாஸ்னு வந்தது. மத்த எல்லாத்துக்குமே வந்து வேர் 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 அப்படின்ற வார்த்தை வந்துருது. புரிஞ்சுச்சா? இதுதான் நம்ம சென்டென்ஸோட ஃபார்மேட். சென்டென்ஸ் இதுல தான் வந்து நம்ம செட் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்போ நான் இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் எழுத போறேன். முதல்ல என்ன வரும்? நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவங்க வந்துருவாங்க. இப்ப இந்த இந்த இதுக்கு பாக்குறோம். இந்த கண்டினியூ ஆகுற, அதாவது கடந்த காலத்துல நடந்து முடிஞ்ச ஒரு செயல், அது கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுல வந்து எப்படி அமையும்னா ஒரு சப்ஜெக்ட் வந்துருவாங்க. அடுத்து நம்ம யாரை பத்தி, அதான் நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவங்க வந்துருவாங்க. அப்புறம் வாசு வேர் வரும். அது கூட ஒரு வெர்பு சேர்ந்து வரும். செயலோட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துடும். இதுதான் அந்த ஃபார்மேட்.
ஓகேவா? ஓகே. இப்ப எழுதலாமா? இப்போ நான் இப்போ வந்து என்ன சொல்றேன்? செயல் பத்தி தான் பேசுறேன். செயல் பத்தி மட்டும்தான் பேசுறேன். பாத்தீங்களா? இங்க பாருங்க. இப்போ நீ என்னப்பா பண்ணிட்டு இருந்த நேத்து? ஐ வாஸ் பிளேயிங் சொல்லியாச்சு. நான் நேத்து விளையாண்டுகிட்டு இருந்தேன். ஓகே, நீ விளையாண்டுட்டு இருந்த. நீங்கெல்லாம் அப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க எல்லாம் கும்பலா நின்று இந்த கிரவுண்ட்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டா, நாங்களும் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். வி வேர் பிளேயிங். அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. வி வேர் பிளேயிங். இப்போ நாங்களும் விளையாண்டுட்டு இருந்தோம். சரி, ஓகே, ரைட் விடு. நீங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கீங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? தே வேர் ஈட்டிங். நாங்க விளையாண்டுட்டு இருந்தோம். ஆனா அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியா? அப்ப அவன் என்னட்டு இருந்தான்? அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஹி வாஸ் ஈட்டிங். அவனும் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா? ஷி வாஸ் ஈட்டிங். அவளும் சாப்பிட்டுட்டு இருந்தா. அது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இட் வாஸ் ஈட்டிங். புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுதான் முடிஞ்சிருச்சு. இது டோட்டலா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே. அப்ப புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு அர்த்தம். ஓகே. எதை டவுட் சொல்றாங்க? என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே வரேன். இப்ப நான் வந்து என்ன சொன்னேன்? செயல் தான் நம்ம பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். செயல் பத்தி பேசிதான் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னோம். இப்ப இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே, 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 புரியுது. இங்க பாருங்களேன். நான் வந்து நேற்று விளையாண்டுட்டு இருந்தேன். நீங்க நீங்க சொல்றீங்க ஐ வாஸ் பிளேயிங்னு சொல்லியாச்சு. ஓ, லாஸ்ட் கிளாஸ் நான் வந்து ஐ வாஸ் டீச்சர்னு சொன்னா. ஓகே, சூப்பருங்க. இப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்குறீங்க? சரிங்க, அதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன். இங்க பாருங்க, நான் அதுக்குதான் முன்னாடியே சொன்னேன். இந்த வாஸ், வேர், ஆம், ஈஸ், ஆர் இந்த வார்த்தைகள் எல்லாமே எதை சொல்லும் அப்படின்னா, ஒரு செயல் வந்து ஒரு செயல் வந்து எப்படி ஒரு செயல் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதையும் கடந்த காலத்துல நடந்ததையும் இனிமேல் நடக்க போறதையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்க வார்த்தை. அதாவது ஒரு செயல் கொஞ்ச நேரத்துக்கு நடக்கிறத பத்தி பேசும். கண்டினியூ ஆயிட்டு இருக்க செயலை பத்தி மட்டும்தான் பேசும் இது. அது செயலை பத்தி பேசும்போது இந்த ஃபார்மெட் ஐ வாஸ் பிளேயிங் வந்துருதா? இதுவே இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பொருள், ஒரு நவுன் எப்படி இருக்கு, என்னவா இருக்கு அப்படின்னு பத்தி பேசுறதுன்னா அதையும் சொல்லு. அப்போ செயலை பத்தியும் பேசுது, ஒரு பொருள் எப்படி இருக்கணும் பேசுது. புரியுதா? இப்போ இதை நீங்க நல்லா கவனிச்சீங்க. அப்போ இந்த ஆம், ஈஸ், ஆர்லாம் என்ன சொல்லுது? செயலை பத்தியும் பேசுது, ஒரு பொருளினுடைய நிலை என்ன, அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பத்தியும் பேசுது. ஓகேவா? அப்போ ஐ வாஸ் எ டாக்டர் அப்படின்னா இதுல ஐன்றது இந்த நான் அப்படின்றது என்னவா இருக்குன்னு சொல்லுது இந்த வாசு. அதே மாதிரி இந்த இடத்துல ஐ வாஸ் பிளேயிங்னா செயல் வரும்போது நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது, என்ன செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஐ வாஸ் டீச்சர்னா நான் டீச்சரா இருந்தேன். பட் இப்ப இல்ல. இதுக்கு ஐ வாஸ் டாக்டர்னா நான் டாக்டர் இருந்தேன். ஐ வாஸ் டாக்டர் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருந்தேன். பட் இப்போ இல்ல, ரிட்டையர் ஆயிட்டேன். இது இங்க விளையாட்டுக்கு செயலுக்கு போனீங்கன்னா வெறுப்பு வச்சோம்னா ஐ வாஸ் பிளேயிங்னா நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். நேத்து நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? சூப்பர் டவுட்டுங்க, சூப்பர். ஓகேங்களா? இப்ப புரிஞ்சிச்சா? ஓகே, அவ்வளவுதாங்க, சிம்பிள்ங்க. அப்ப என்ன சொல்லுது? இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஆமு, ஈஸு, ஆறு, வாசு, வேறு, வில் பி. முன்னாடி ஷல்பி எல்லாம் இருந்துச்சு. பட் இப்பெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்றது இல்லை, வில் பி மட்டும்தான். அப்போ ஆமி, ஈஸ், ஆறு, வாசு, வேறு, வில் பி இது எல்லாமே ஒரு பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லும், என்னவா இருக்குன்னு சொல்லும். ஆமி, ஈஸ், ஆறு வந்துச்சுன்னா அந்த பொருள் எப்படி இருக்கு, என்னவா இருக்குன்னு இப்ப எப்படி இருக்கு, என்னவா இருக்குன்னு சொல்லுது. வாசு வேறு வந்துச்சுன்னா அந்த பொருள் இப்ப எப்படி இருக்கு இல்ல என்னவா இருக்குன்னு சொல்லுது. சாரி, கடந்த காலத்துல எப்படி இருக்கு, என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. வில்பி வந்துச்சுன்னா இனிமேல் அந்த பொருள் எப்படி இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஓகேங்களா? புரியுதா? ஓகே. அப்போ நம்ம இது பார்த்தாச்சு. அப்ப இதுக்கு பேர் தாங்க என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நீங்க ஸ்கூல்ல படிச்சது. ஓகேவா? அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு செயல் கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருப்பதை சொல்லும் போது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? இங்க பாருங்க. இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நீங்க வென்னு, ஒயிலு, எஸ்டர்டே, ஈவினிங், நேத்து, அந்த நேரத்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்த, நேத்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த, ஈவினிங்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த, 2 நாளைக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு வருது. இந்த வென்னு, ஒயில் இது ரெண்டுமே எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது, இங்க பாருங்க ஐ வாஸ் ஸ்டடிங்னு வந்துருது. ஐ வாஸ் ஸ்டடிங் அப்படின்னு சொல்றோம்.
ஆனா நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு வென்னு போட்டா, வென் ஐ வாஸ் ஸ்டடியிங் நான் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ, நான் எழுதிக்கிட்டு இருந்தப்போ, நான் தூங்கிக்கிட்டு இருந்தப்போ அப்படின்ட்டு மீனிங்லாம் வந்துரும். அதே மாதிரி ஒயில். அதே மாதிரி ஒயிலு. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ என்னன்னா அவ்வளவுதான் இதெல்லாம். இப்போ ஃபுல் நான் நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு 5 சென்டென்ஸ் மட்டும் எடுத்துப்போம். ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ வாஸ் ட்ரிங்கிங். முதல்ல நானு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தேன். நானு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ரீடிங். நான் புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹி வாஸ் ட்ரிங்கிங். ஹி வாஸ் இருக்கு. அவன் பால் குடிச்சுக்கிட்டு இருந்தான். ட்ரிங்கிங் மில்க். அவன் பால் குடிச்சுக்கிட்டு இருந்தான். அடுத்தது ஷி வாஸ் குக்கிங் ஃபுட். அவன் சமைச்சுக்கிட்டு இருந்தா, சாப்பாடு சமைச்சுக்கிட்டு இருந்தா. ஷி வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். அவன் லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தான். அப்ப இதுல எல்லாம் என்ன தெரியுது? ஐ வாஸ், ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ். இதை பிரிச்சுங்க தனியா. பக்கத்துல வர ரீடிங், பிளேயிங்ஸ், ட்ரிங்கிங், குக்கிங் இதெல்லாம் தனியா பிரிச்சுங்க. அப்போ ஃபார்மேட் எப்படி வருது? வாஸ் இல்ல வேர் வந்துருது. அதுக்கு ஒரு வெர்பு சேர்த்து ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வந்துருது. இதெல்லாம் கடந்த காலத்துல ஒரு செயல் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையா மாறிடுது. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அப்ப இது என்ன சொல்லுது? யூ ஆர் பிளேயிங். நீ விளையாடிட்டு இருந்த. நீ இப்போ நான் என்ன பத்தி சொல்லிக்கிட்டேன். ஐன்னு சொல்லியாச்சு, ஹி ஷீட்னு சொல்லியாச்சு. நாங்க நாங்க இருந்தோம். வி வேற நாங்க இருந்தோம். இது செயல் பக்கத்துல வந்துருது. அப்போ நாங்க ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டு இருந்தோம். இங்க பிளேன்றது செயல். வி வேர்ல இருந்தோம். பிளேன்றது ஒரு செயல் குறிக்க வார்த்தை. அப்போ வி வேர் பிளேயிங்னா நாங்க விளையாடிக்கிட்டு இருந்தோம். வி வேர் கிளீனிங்னா வி வேர்னா நாங்க இருந்தோம். என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? செயல் வர்றதால கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வி வேர் நாங்க இருந்தோம். என்ன பண்ணிருந்தோம்? ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? ஓகே, இதுதாங்க பெஸ்ட் சென்டென்சஸ். ஓகேங்களா? ஒரு 5 சென்டென்ஸ் சொல்லியாச்சு. பட் இப்போ நம்ம எல்லாமே உங்களுக்கு சொல்றது என்ன? நான் பாசிட்டிவா தான் சொல்லிட்டு வரேன். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தேன் 2 வார்த்தையை வச்சுட்டு எப்படி பேசுறது, பிரசன்ட் நடக்கிற செயலை. அடுத்தது 2 வார்த்தையை வச்சுட்டு ஏற்கனவே நடந்த செயல் எப்படி பத்தி பேசுறது. அடுத்தது 3 வார்த்தையில எப்படி நானு இப்போ நடந்துகிட்டு இருக்க செயலை பத்தி பேசுறது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நாளைக்கு இன்னைக்கு நேத்து நடந்துகிட்டு இருந்த ஒரு செயலை எப்படி பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த கிளாஸ் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமா நீங்க இந்த 30 டேஸ்க்கு லாஸ்ட் கிளாஸ்ல ஃபுல்லா நீங்க ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் ஒரு பேசிக் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்கன்னா நிச்சயமா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைன்ல இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்பா எல்லாம் புரியுதாப்பா? ஓகேங்களா? ஆமா. சரி 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 ஓகே ஓகே சரி ஓகே, அதை விட்டுருங்க. நான் இப்போ ஓகே இது மட்டும் இதெல்லாம் புரியுதுல்ல? ஓகே, அப்ப இந்த சென்டென்ஸா இந்த மிக்சடு சென்டென்ஸ்னு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கல. இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகேங்களா? நிச்சயமா நம்மளோட கோல் என்னன்னா இங்கிலீஷ்ல பேசுறது தான் நம்மளோட கோல். ஸோ அதை ஈஸியா சீக்கிரமா அடைஞ்சிருவோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு தேவை என்னன்னா இந்த 30 டேஸ் ஆன இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி எல்லாருக்கும். டுமாரோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் நிறைய ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டோ. தேங்க்யூ ஆல். வில் மீட் டுமாரோ. ஓகேங்களா? பை.